எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ உங்களுக்கு சத்தம் வருமோ அவ்வளோ சத்தமாக வாசிக்கணும். ஓகே, நீங்கள் வீட்டில் எவ்வளோ சத்தம் போடுவீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சர்ச்சில் தான் சத்தம் வராது, வீட்டில் இருக்கிற சத்தம் இப்போ இங்கே சர்ச்சில் வருவதாக. ரைட், நல்ல சத்தம் உயர்த்தி 21வது அதிகாரத்தின் புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம். யாராவது ஃபஸ்ட்டாக பைபிள் படி திறக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த என்ன சொல்கிறேன். 353வது பக்கத்து 21வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கப்படும். ரைட், வாசிக்கலாமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். உங்க கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காய் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை இது. இந்த வார்த்தையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நான் உன் தேவனானால், நீ என் பிள்ளையானால், நீ எல்லாத்திலையும் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சிட்டேனா நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் தோற்று இருப்பது அவர் ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். இந்த பூமியில கூட நம்முடைய பெற்றோர், நமக்கு பிறக்கிற பிள்ளைகளானாலும் சரி, நாம் சில பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோமே, அந்த பெற்றோர்களும் சரி, நம்ம பிள்ளை ஒரு இடத்துல தோற்று இருப்பதை அவங்க ஒரு நாளும் விரும்பவே மாட்டாங்க. சும்மா படி படி படின்னு சொல்றது அவன் நேரம் போக்குறது கிடையாது, எப்படியாவது ஜெயிச்சிடணும். அப்படி தோற்கும் போது அது தோற்கிற பிள்ளைக்கு மட்டுமல்ல அவமானம், அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அந்த பெற்றோருக்கு அது மிகப்பெரிய அவமானம். ஆமே, இதே தான் ஆண்டவர் சொல்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, நீ என் பிள்ளைனா நீ ஜெயிக்கணும். ஆமா, காரணம் என்னை பிள்ளை ஆக்கினவர் இனி ஜெயிக்கிறவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். சத்தமாமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் இனி ஜெயிக்கிறவர் அல்ல, என்னை பிள்ளையாய் தெரிந்தெடுத்த ஆண்டவர் இனி ஜெயிக்கிறவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து இருக்கிறார். அவர் ஜெயம் கொண்ட தேவன். அவர் ஜெயித்தவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறவர். இந்த வாலிப நாட்களிலே தேவ பிள்ளைகள், விசேஷமாய் அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்ற வார்த்தை, நீ தோற்று இருப்பது ஆண்டவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. தோல்வி வருவது என்பது இயல்பு. எல்லார் வாழ்க்கையில சில தோல்விகள் வரும், வீழ்ச்சிகள் வரும். ஆமா, சில இடத்துல நாம் விழுவோம், சில இடத்துல தோற்று போவோம். ஆனா நான் தோற்றுட்டே இருக்கிறேன்னா தப்பு. நான் விழுந்து கொண்டே வீழ்ச்சியிலே இருக்கிறேன் என்றால் அங்கதான் என் லைஃப்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். எல்லார் வாழ்க்கையில, முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, ஏன் நம்ம வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் சரி, வீழ்ச்சியே இல்லாத வாழ்க்கை என்று யாருடைய லைஃப்லயும் கிடையாது. ஆமா, எத்தனையோ பரிசுத்தமாய் வாழ்ந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சில இடத்துல அவர்கள் வீழ்ந்து இருக்கிறார்கள். இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்து எதிலும் விழாதபடி எல்லாவற்றிலும் ஜெயித்த ஒரே ஒருவர் உண்டு என்றால் அது நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். மற்றபடி இந்த பூமியிலே பிறந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்துல விழுந்திருப்பார்கள். வீழ்ச்சி வருவது இயல்பு, எல்லாரும் லைஃப்லயே வரும். ஆனா நான் விழுந்துட்டே இருக்கிறேன்னா அங்கதான் தப்பு. விழுந்து கொண்டே இருக்கிறேன் என்றால் அவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், நீ ஜெயம் கொள்ளணும், நீ ஜெயிக்கணும். வாலிபர்களை குறித்து யோவானை கொண்டு எழுதும் போதே வாலிபர்களை குறித்து ஆண்டவர் எப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. எழுதுகிறேன், வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்கள் எடுத்தாலே பரலோகம் அவர்களை எப்படிதான் பார்க்குதுன்னா ஜெயிக்கிறவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாலிபர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துவார் பாருங்க. யோசுவா இருக்கட்டும், கிதியோன் இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஆண்டவர் வாலிப நாட்களிலே கர்த்தர் தெரிந்தெடுப்பார். ஆபிரகாம், மோசே இவங்களெல்லாம் இன்னும் சொல்ல போனா காலம் தாண்டிச்சு நம்ம ஊர் கணக்குக்கு இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயசுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் செலக்ட் பண்றார். மோசையை 80 வயசுல தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆனா
இந்த யோசுவா இருக்கட்டும், கிதியோன் இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் கர்த்தர் வாலிப நாட்களை தெரிந்தெடுக்கிறார். இப்படி வாலிப நாட்களை தெரிந்தெடுத்த இந்த மூன்று பேரை தான் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால சொல்றேன். இந்த மூன்று பேரையும் தெரிந்தெடுத்து ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அவர்களை சந்திக்க வைக்கிற சூழல் எது தெரியுமா? யோசுவா பேரை எங்க தான் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? ஒரு யுத்தத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். அமலேக்கோட யுத்தம், இதுல தான் யோசுவாங்கிற பேரை வரும். கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுத்ததே அவனை ஆசீர்வதிக்கல, மீதியானோட யுத்தம் பண்றதற்காக. ஆமென். தாவீதின் மேல அபிஷேகம் வர்றது வரையிலும் சிங்கத்தை சந்திச்சாரான்னு தெரியல, கரடியை சந்திச்சாரான்னு தெரியல, கோலியாத்தை சந்திச்சாரான்னு தெரியல. ஆனா எப்போ தாவீதின் மேல அபிஷேகம் வந்துச்சோ அடுத்த நாள்ல இருந்து போராட்டம் தான் சந்திச்சிட்டு இருக்கிறான். ஆமென். இந்த வாலிபர்கள் கர்த்தர் எந்தெந்த வாலிபர்களை தெரிந்தெடுத்தாலும் அவர்களை எங்க தான் கொண்டு நிறுத்துறாருன்னா ஒரு யுத்த காலத்துல. ஏன்னா இந்த வாலிபர்களை குறித்து கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, அவர்கள் தோற்கிறவர்கள் அல்ல, அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த எனவேதான் இந்த வாலிப நாட்கள் நான் சரியாய் பயன்படுத்துவேனே, ஆனா எனக்கு ஒரு மகிமையான ஃபியூச்சர், எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா சத்துரு அதிகமாய் போராடுகிற ஏஜ் எது தெரியுமா? இந்த ஸ்டேஜ்ல இல்ல. ஆமா, அதுவும் இந்த காலத்துல வாலிபர்கள் சந்திக்கிற சூழ்நிலை என்பது அது அந்த சில காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது, சில இடத்துல போய் சில பிள்ளைகளோட எல்லாம் பேசும்போது, இந்த காலத்து பிள்ளைகள் சந்திக்கிற சூழலெல்லாம் பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நல்ல காலம், இந்த காலத்துல நாங்க பிறக்கல. ஆமா, என்ன ஆண்டவரே அந்த 90ஸ்லயே பிறக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம். அந்த காலத்தை எங்களால தாண்ட முடிறது பாடுறதுக்கு. ஆனா இந்த காலம் ஒரு முறை ஒரு மஸ்கட்ல நினைக்கிற ஊழியத்திற்காக போயிருந்த போது அங்க திடீர்னு ஒரு யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் அங்கே போகிறது அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஒரு யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் வார்த்தை கொடுப்பீங்களான்னு. ஓகேண்ணே. நான் யூத் மீட்டிங்னா ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் வருவாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் பிள்ளைங்க ஒரு 15 பேர் தான் வந்தாங்க. எல்லா பிள்ளைங்களுமே எந்த ஸ்டேஜ்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ், 12th வரை உள்ள பிள்ளைங்க. அதில் 12th 10th படிக்கிற பிள்ளைங்க ஒரு 1-2 பிள்ளைங்க தான் இருந்தாங்க. இது எல்லா பிள்ளைகளுமே 5ஆம் வகுப்புக்கு கீழே உள்ள பிள்ளைங்க. அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வேர்ட் கொடுங்க, ஆனால் பிள்ளைங்க நிறைய கொஸ்டின்ஸோட இருக்கிறாங்க, ஸோ நீங்கள் அவங்க கொஸ்டின் எழுதி வாங்குவோம், நீங்கள் பதில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம தான் இங்கே யூத் மீட்டிங்கில் பதிலெலாம் கொடுத்து பழக்கம் ஆச்சுன்ட்டு சரி கொஸ்டின் எழுதி கேளுங்கன்னு சொல்லி 5ஆம் வகுப்பு பிள்ளை என்ன கொஸ்டின் எழுத போகுது இல்லை. இங்கே என்ன எழுதுவாங்க? லவ் பண்ணுறது சரியா, இதுதான் கொஸ்டின் வரும் இல்லை. ஞான ஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமா, படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது, இப்படி தானே கொஸ்டின். இதுக்கு தான் நம்ம பதில் சொல்லி பழக்காச்சேன்ட்டு நானும் ஓகேன்ட்டேன். மீட்டிங் தொடங்கியாச்சு, ஒரு 15 நிமிஷம் வர்ஷிப் நடத்தியாச்சு, ஒரு 10 நிமிஷம் வேர்டு கொடுத்தாச்சு. சரி, இப்போ நீங்கள் கொஸ்டின்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் தாங்கன்ட்டு இப்படி கொஸ்டினை பார்த்தேன் பாருங்க. என் காலேஜ் செமஸ்டரில் கூட நான் இப்படி பயந்தது கிடையாது. எனக்கு கை காலெல்லாம் வேற. ஏன்னா அந்த பிள்ளைங்க எழுதி கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸு உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு பாரத்தை உண்டாக்குச்சு. அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. 5ஆம் வகுப்பு பையன் கேட்ட கொஸ்டின்லாம் நான் அதை பப்ளிக்காக சொல்ல விரும்பவில்லை. அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் என்னெல்லாம் சந்திக்கிறாங்க, எப்படிப்பட்ட காரியத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதில் அந்த பிள்ளை ஸ்பிரிச்சுவலில் நிற்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா சாத்தான் அப்படி ஒரு பெரிய பாவ வலையை இன்னைக்கு தேசத்தில் விரித்து வைத்திருக்கிறான். அன்பான வாலிப பிள்ளைகளை ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்கன்னா, எங்க சர்ச்சில் இவ்வளவு செலவு பண்ண முடியும்னு காட்டுறதற்காக அல்ல. ஒரு பிள்ளையும் கெட்டு போவது பிதா பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஒருவரும் ஹல்லேலூயா, எவ்வளவு ஜெபத்தோடு பிரயாசத்தோடு இவ்வளவு செலவுகளை செய்து இப்படி ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி, இன்னும் சொல்றேன், கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது நீ கெட்டு போவது ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல, நீ தோற்று போவது ஆண்டவர் பிரியப்படவில்லை. கர்த்தர் உன்னை ஜெயமாய் நிறுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட காலத்துல என்னால ஜெயமா இருக்க முடியுமா என்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஹல்லேலூயா. பாஸ்டர் நீங்க ஈஸியா சொல்லிருக்கீங்க, ஜெயிக்கணும். ஆனா இந்த காலத்துல ஜெயமா இருக்கிறது எப்படி பாஸ்டர் சாத்தியம்? ஆமென். அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக தான் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். நீ ஜெயிச்சிட்டேனா, இந்த ஸ்டேஜ்ல நீ கர்த்தருக்குள் நின்று சகலவற்றை ஜெயித்துட்டேனா, நீ சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க வைத்துக் கொண்டிருப்பார். தன் காலத்தில் உன்னை கனி கொடுக்க வைத்து தேசத்தில் கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்துவார். நம்புற பிள்ளைங்க கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஜெயிக்கணும். இந்த வாலிப நாட்கள் நான் இன்னைக்கும்
ஆமா, இன்னைக்கு இப்படி நான் சொல்றதுனால எனக்கு ரொம்ப வயசாயிட்டுலாம் நினைக்காதீங்க. ஆமா, இன்னைக்கு நான் வாலிப ஸ்டேஜில் தான் இருக்கு. என்ன கல்யாணம் ஆகி 3 பிள்ளைகள் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, ஆனா இன்னைக்கு நான் ஃபீல் பண்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் காலேஜ் டேஸ்ல கர்த்தர் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தார். அந்த டேஸ்ல நான் மிஸ் பண்ணிட்டேன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றேன். அந்த டேஸ்ல நிறைய விஷயத்துல நான் தோத்ததுனால என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பகுதியில் சில தோல்விகள், ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றா ஜெயிக்க வைத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த நாட்களை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரு ஃபீல் வந்து இன்னைக்கு என் லைஃப்ல இருந்துட்டு இருக்குது. ஹalleluya. அந்த ஃபீல் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே பலப்படுத்துவாராக. அப்ப எனக்கு இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய கேள்வி, உண்மையிலே இந்த காலத்தில் என்னால் ஜெயமா இருக்க முடியுமா? ஆமே, இதற்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை, ஒருவருடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எல்லாருக்குமே தெரிந்த பகுதி, தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலமுறை நீங்க பகுதிகளை படிச்சிருப்பீங்க, நிறைய யூத் மீட்டிங்ல கேட்டிருப்பீங்க. ஆமென். பர்சனலா நிறைய பேர் இந்த சாப்டர்ஸை படிச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? பழைய ஏற்பாட்டில் 1040வது பக்கம், தானியேல் 6:28 வாசிங்க. ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தானியேலுடைய காரியம் 2 காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தரியுவின் ராஜ்யபார காலம், 2 பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்ய, 2 கிங்டம்ல தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சுன்னு பைபிள் காண்பிக்கிறது என்றால் ஜெயமாகவே இருந்துச்சாம். ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது தானியேல் இருக்கிற இடம் என்பது தன் சொந்த தேசத்தில் கிடையாது. தன் சொந்த தேசத்தில் அவன் காரியம் ஜெயமா இருக்கிறதுங்கிறது அது வந்து சுலபம், அது ஈஸி. எனக்கு எல்லாமே அனுகூலமா இருக்குது, எனக்கு நான் ஜெயிக்கிறதற்கான எல்லா சூழலும் இருக்குது, அதன் நடுவில் நான் ஜெயமா வாழ்றதுங்கிறது வந்து அது சுலபம் இல்லை. என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, எனக்கு திறமை அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, ஆமாம் எனக்கு ஞானம் அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, எனக்கு பணபலம் அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, என்னுடைய எல்லா சிச்சுவேஷன்ஸும் நான் ஜெயிக்கிறதுக்கு ஏற்றாற் போல இருக்குது. அதனால நான் ஜெயித்தேன்னு சொல்றது வந்து அது சுலபம், அது எல்லாருக்குமே கிடைச்சிடும். ஆனா இப்போ இது போல் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கிற சிச்சுவேஷன் என்பது, அவன் இருக்கிற சூழல் என்பது தன்னுடைய சொந்த தேசத்தில் அல்ல, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்தில் இருக்கிறான், பாபிலோனுக்குள்ள இருக்கிறான். 2வது தன் குடும்பத்தில் அல்ல, ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிறான். அவன் குடும்ப சூழ்நிலை இப்பொழுது அனுகூலம் அல்ல, அவன் இன்னொருத்தருக்கு கீழே தான் இருக்கிறான். 3வது இன்னொரு ராஜ்யபாரத்துக்கு கீழே இருக்கிறான், இன்னொரு கிங்டம்க்கு கீழே இருக்கிறான். ஆமென். அந்நிய தேசத்துல அங்கே அவனுடைய தெய்வம் அல்ல எல்லாரும் வழிபடுகிறது, அங்க வேற தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிங்டம்க்கு கீழே இருக்கிறான். எல்லா பக்கமும் திரும்பி பார்த்தா தானியேலுக்கு அனுகூலம் என்று சொல்லத்தக்கதான ஒரு சிச்சுவேஷன்ஸும் கிடையாது. அவன் சந்திக்கிறதும் அவன் பார்க்கிறதும் அவன் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டிய காரியங்களும் என்பது தன்னுடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அப்படிப்பட்ட ராஜ்யபார காலத்திலும் பைபிள் சொல்லுகிறது தானியேலின் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்தினார் என்று. ஹல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட காரியத்திலும் ஒருவனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் என் வாழ்க்கை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்த முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? நான் ஜெயிக்கிறதற்கு என் சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜெயிக்கிறதற்கு எங்க குடும்ப சூழ்நிலை இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஜெயிக்கிறதற்கு எனக்கு திறமை இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. நான் ஜெயிக்கிறதற்கு ஜெயிக்க வைக்கிறவர் என் கூட இருக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனையோ பேர் அடிமையா அந்த இடத்தில் கொண்டு போகப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கை ஜெயமா இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. தானியேலுடைய காரியம் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்துல இன்னொரு கிங்டம் கீழே இருக்கும்போது பல ராஜ்யபார, சரி ஒரு ராஜ்யபார காலத்துல ஜெயமா இருந்துச்சுன்னா ஓகே, அடுத்து இன்னொரு ராஜ்யபார காலம் வருது, அந்த காலத்திலும் அவன் வாழ்க்கையில இந்த ஜெயம் என்பது குறையவே இல்லை. எல்லா காலத்திலும் எல்லா சிச்சுவேஷன்லயும் இந்த தானியேல் ஜெயித்து கொண்டே இருக்கிறான்.
ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போதே அன்பான தேவ பிள்ளையே, தைரியமாய் சொல்லுகிறேன், நம்மால் ஜெயிக்க முடியாத காலம் என்று எதுவும் இந்த பூமியில் இல்ல. கர்த்தர் நம்ம கூட இருந்தா நாம் சகலவற்றையும் ஜெயிப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்ம கூட இருந்தா, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், எல்லாவற்றிலும் ஜெயிக்கணும். பாவ காரியத்துல ஜெயிக்கணும், சாப கட்டுல இருந்து ஜெயிக்கணும், ஆமா, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஜெயிக்கணும். ஆமென். வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி தானியேலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் என்ன? எல்லா சிச்சுவேஷன்ல இந்த தானியேல் தோற்று போக கர்த்தர் விடவில்லையே. அப்படி இந்த தானியேலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம், தானியேல் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்துல தூதன் வந்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். போதும். ஏப்பா தானியேல் எப்படி எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டு இருக்கிறார்னா, பரலோகம் சொல்லுது, அவன் மிகவும் பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன்? பெற்றோருக்கா, அல்ல குடும்பத்துக்கா, அல்ல கூட இருந்த நண்பர்களுக்கா, இல்ல அந்த தேசத்தில் இருக்க ராஜாக்களுக்கா? இல்ல, பரலோகம் சொல்லுது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். யூ ஆர் மோஸ்ட் பிலவ்ட். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்போ பரலோகம் எந்த வாழ்க்கையை பிரியமா பார்க்குதோ அந்த வாழ்க்கையை பரலோகம் ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். நாம பாடணும், பரலோக கவனத்தை ஈர்க்கணும். யாருடைய வாழ்க்கை பரலோக கவனத்தை ஈர்க்குதோ, இந்த பூமியில நாம பொதுவாகவே நாம யாருடைய கவனத்தை ஈர்க்கிறது மாதிரி வாழ்வோம் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க இல்ல, நம்ம பண்ற ட்ரெஸ்ஸிங்கும் அப்படிதான், பண்ற மேக்கப்பும் அப்படிதான். எதை செஞ்சாலும் ஆண்டோடைய கவனத்தை ஈர்க்கிறது மாதிரி பலது செய்யறோமான்னு கேட்டா இல்ல. நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், கூட ஆராதிக்க வர்றவங்க, இல்ல நம்மளை பார்க்கிறவங்க ஈர்க்கும்படி இதுதான் நம்முடைய போக்கஸாவே இருக்குது. ஆனா தானியேல் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? கூட இருக்கிறவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படி வாழ்ந்தவன் அல்ல, பரலோக கவனத்தை ஈர்க்கும்படி வாழ்ந்தவன். இப்படிப்பட்டவனுடைய காரியம் இந்த பூமியிலே கர்த்தர் ஜெயமாய் நிறுத்தி கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் மிகவும் பிரியமானவன். இப்படி பிரியமானவன் என்கிற அடையாளத்தை, இப்படி ஒரு மேன்மையை பரலோகம் தானியேலுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்களை வாசிங்கள். 14வது வசனத்தை முதலாவது வாசிங்கள். கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனிடத்தில் வெளிப்படுகிற சுபாவம் என்ன தெரியுமா? அவன் தனக்கு சித்தமானதை உலகத்தில் செய்கிறவன் அல்ல, அவன் கர்த்தருக்கு சித்தமானதை இந்த பாபிலோனிலே செய்து கொண்டே இருப்பான். தனக்கு இஷ்டம் எதுவோ, தனக்கு விருப்பம் எதுவோ, தனக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய துடிக்கிறவன் அல்ல அவருக்கு பிரியமானவன். எது அவருக்கு பிரியம்? நான் செய்கிறது அவருக்கு பிரியமா இருக்குதா? நான் செய்கிறது அவருக்கு சித்தமானதா இருக்கிறதா? இதை பார்த்து பார்த்து ஒருத்தர் செய்யறான் பாருங்க. ஹல்லேலூயா. நான் எதை செய்தாலும் எனக்கு பிரியமானதா இல்ல, கர்த்தருக்கு பிரியமானதா. அழகாய் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதியிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான அவருக்கு சித்தமானதை, அவருக்கு சித்தமானதை. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது அப்படித்தானே ஜெபிக்கிறார். ஆண்டவர், இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதே. ஹல்லேலூயா. அவரை பார்த்துதான் பரலோகத்திலிருந்து பிதா சொன்னார், இவர் எனக்கு நேசகுமாரன் அப்படின்றார், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சுயமாய் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்தாலும் அவர் மேல் கர்த்தத்துவம் இருந்தது. ஆனாலும் எந்த ஒரு காரியத்தை தானாய் செய்யாமல் பிதாவின் சித்தத்தை அறிந்து, பிதாவின் சித்தத்தை புரிந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஏன் ஒரு அற்புதம் செய்கிறதற்கு கூட பிதாவின் சித்தப்படிதான் அவர் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்துதான் பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று.
தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். ஏன்பா நான் பிரியமானவன்? நீ எனக்கு சித்தமானதை இந்த பாபிலோனிலே செய்து கொண்டிருக்கிறாய். அன்பான வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு கூட்டம் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ கர்த்தருக்கு சித்தமானது இந்த பூமியில செய்கிறேனா, உன்னை யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பரலோகத்துக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும்? ஆமென். என் கேள்வி அடுத்து, எத்தனை பேருக்கு இயேசுவை பிடிக்கும்? இயேசுவுக்கு எத்தனை பேரை பிடிக்கும்? எனக்கு இயேசுவை பிடிக்கும். இயேசுவுக்கு என்ன பிடிக்குமா? அவர் அன்பு காட்டுறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பிரியமானவன்ங்கிற மாதிரி லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரா? இந்த பிரியமானவன்ங்கிற லிஸ்ட்ல வச்சிருக்கிறாரா? தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அவர் காரியத்துல எந்த இடத்திலும் தோற்று போக கர்த்தர் விடல. ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் இரத்தத்தால் மீட்கப்படல, பிள்ளை என்கிற அடையாளம் அவனுக்கு கொடுக்கப்படல. ஆனாலும் அந்த காலத்திலேயே கர்த்தர் இப்படி ஒரு ஜெயத்தை கொடுப்பாரனால் இன்று நமக்கு இரத்தத்தால் மீட்பு இருக்கிறது, பிள்ளை என்கிற அடையாளம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நிச்சயம் ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்க என் தேவன் எனக்கு கிருபை செய்வார் நம்புற பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி பிரியமானவன் தமக்கு சித்தமானது எல்லாமல் கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறதுனால அதே ஏசாயா 48:15 சொல்றார், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவ்வளவுதான். அவன் எங்க கால் வைக்கிறான் அங்க வழி வாய்க்கும். அவன் என்ன செய்கிறான் அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். அவன் எந்த இடத்துல போய் நிற்கிறானோ அந்த இடத்துல அவன் தலையை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வார். அவன் பிரியமானவன், பிரியமானவன். ஹல்லேலூயா. அவருடைய பிரியமானவர்களா அன்பான வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன். ஆமா, அவருடைய பிரியமானவர்களாய் நீங்கள் மாறுவீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். இப்படி பிரியமாய் தானியேல் பாபிலோனிலே செய்த ஒரு 4 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் கொஞ்ச நேரம் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஆமே, தானியேல் இடத்தில் வெளிப்பட்ட எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த தானியேல் இடத்தில் வெளிப்பட்ட தேவனுக்கு பிரியமான செயல் என்ன? ஆமே, தானியேல் 1வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிங்கள். தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டான். தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தானியேல் இடத்தில் வெளிப்பட்ட தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன தெரியுமா? அந்நிய தேசத்தில் அந்நிய காரியங்கள் இருக்கிற இடத்தில் தானியேல் தன்னை எப்படிதான் காண்பிக்கிறான் என்றால், வேறு ஒருவனாய் அல்ல, நான் தேவனுடையவன் என்பதை காண்பிக்கிறான். தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் இருந்து, இப்பொழுது தானியேல் இருக்கிற நிலை என்பது உண்மையிலே அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு தீர்மானத்தில் இருக்கிறது பெரிய சவால். ஏன்னா இப்பொழுது போடப்பட்டிருக்கிற சட்டம் என்பது அல்லது போட்டிருக்கிற கட்டளை என்பது சாதாரண மந்திரி சொன்ன கட்டளை அல்ல, ராஜா போட்டிருக்கிற கட்டளை. ராஜா தான் ஒரு தலைவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி சொல்றார், அவங்க ராஜ போஜனம் கொடுங்க. நான் 10 நாள் தாண்டி வந்து பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு மூஞ்சியும் சோர்ந்து இருக்க கூடாது. அப்படி சோர்ந்து இருக்குமானால் அதனுடைய பிரச்சனை யாருக்கும் வரும் தெரியுமா? அது தலைவனா இருக்கிறான் தெரியுமா, அவனுக்கும் பிரச்சனை, அவனுக்கும் பெரிய பாதிப்பு உண்டாகும். இப்படி ஒரு பெரிய கட்டளையோட ராஜா போயிட்டார். இனி இந்த காரியத்தை அவன் செய்யவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து வரலாம், உயிருக்கே ஆபத்து வரலாம். ஆனால் அத்தனை பேர் இருக்கிற கூட்டத்தில் எல்லாரும் அந்த ஆகாரத்தை போஜனத்தை உண்ண ரெடி ஆகும் போது தானியேலும் அவன் நண்பர்கள், விசேஷமாய் தானியேல் தான் எடுத்த தீர்மானத்தில் என்ன தீர்மானம்? நான் என் சொந்த தேசத்தில் மட்டுமல்ல அவருடையவன் என்பதை காண்பிப்பது, எங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியணும் நான் அவருடையவன் என்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் எந்த ஊருக்குள்ள போனாலும் சரி, நான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த காலேஜில் போனாலும் சரி, எந்த நண்பர்கள் நடுவில் போனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலுக்குள் போனாலும்
மற்றவர்களுக்கு தெரியணும் நான் அவருடையவன் என்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியத்துல தானியேல் உறுதியா இருக்கிறான். தன்னை எந்த ஒரு காரியத்தில் தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அதாவது இந்த செயல் நான் செய்யறதா, இதனால நான் தீட்டுப்படுவது ஒண்ணு மாத்திரமல்ல, நான் அவருடையவன் என்கிற அடையாளத்துல தீட்டு உண்டாகும். அதனாலதான் பேதுரு கிட்ட ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, பேதுரு நீ இப்ப வரக்கூடாது, நீ இப்ப வந்தா உன்னால நிக்க முடியாது பேதுருவே. இல்ல ஆண்டவரே நான் வருவேன் ஆண்டவரே, நான் உங்க கூட மரிக்கிறதுக்கு தயார். இப்படி சொல்லும் போது ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, வேணாம் பேதுருவே, வேணாம் பேதுருவே. பிறகுதான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி அதையும் தாண்டி பேதுரு வந்தான் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு என்ன ஆகுமோ என்று பார்க்க தான் வந்தான். ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, நீ இன்னும் ஸ்டெடி ஆகல, நீ இப்ப வராது. அதையும் தாண்டி வந்து நின்னான் பாருங்க. ஒரு ஸ்திரீக்கு முன்பாக கூட, ஒரு கேள்விக்கு முன்பாக பேதுரு நிற்க முடியாமல் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவரை மறுதலித்தது மட்டுமல்ல, சபிக்கவும் தொடங்கினான் அப்படின்ட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, நீ அவரோடு கூட இருந்தவன் தானே? பேதுருக்கு நின்னு காண்பிக்க முடியல. எஸ், நான் அவருடையவன். இன்னைக்கு எல்லாரும் செய்கிறது போல நானும் செய்து எப்படி காண்பிச்சிட்டு இருக்கிறேன்னா, நான் அவருடையவன் கிடையாது, நான் உங்களை போல வரதேன். சில கூட்டத்துக்குள்ள நான் நிக்கணும்னா ஒரு அடையாளம் என் லைஃப்ல கட் ஆகணும். என்ன அடையாளம்? நான் அவருடையவன் என்கிற அடையாளம். ஆமே, இந்த அடையாளத்தோட நான் நின்னா அந்த கூட்டம் என்ன அக்செப்ட் பண்ணாது. இந்த அடையாளத்தை விட்டா அந்த கூட்டம் என்ன அக்செப்ட் பண்ணும். அதற்காக பேதுருவை போல பல இடத்துல நாம நம்முடைய அடையாளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லும் போது அன்பான பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீ அவருடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை எங்க நஷ்டப்படுத்துறியோ அந்த இடத்துல எல்லாம் தோல்வி வருவது நிச்சயம். அந்த இடத்துல நீ அவருடையவன் என்கிற அடையாளத்தை தாண்டாமல் நிற்பாயானால், ஆமென், உலகம் முன்னே புறக்கணிக்கலாம், பரலோகம் முன்னே அங்கீகரித்து அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசேஷமாய் ஆமா, இப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா ஒரு கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு போகும்போது, ஐடி கம்பெனிக்கு போகும்போது, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிறது போல நீங்கள் செய்துதான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இதுதான் ஃபேஸ் பண்றாங்க. அதை செய்யலைன்னா ஒருவேளை வேலை போகும், அல்லது ஆமே சம்பளம் கிடைக்காம போகும் இந்த மாசத்துல. ஆமே, அதனால என்ன செய்யறோம்? பல இடத்துல அவர்களுக்கு இணைந்து இந்த அடையாளத்தை விட்டுறோம். ஒரு காரியத்தை நான் சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். தானியேல் இதுல தீர்மானமா உறுதியா இருக்கிறான் பாருங்க. அவருடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? பைபிள் அது வசனத்துல நான் வாசித்த 9வது வசனத்துல, அவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தாராம். சில இடத்துல நீ கர்த்தருக்காய் நின்னு பாரு, கர்த்தர் உனக்கா நிக்கிறத நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காய் நின்று பாரு. ஆமே, அது நிற்கும் போது ஒரு பயம் உண்டாகும், எல்லாருக்குமே இருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு மடங்கு தீ எரியும் போது தைரியமா நிக்கிறாங்க. நிற்க 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 ஒரு மடங்கு தீ எத்தனை மடங்கு ஆகுது? ஆமே, நாமளா இருந்தா யோசிச்சிருப்போம், தெரியாம வாய் விட்டோமோன்னு. 7 மடங்கு தீ தூக்கி போனவன் கூட செத்து போனான் வெளியில இருந்து. ஆனா இவங்க நிக்கிறாங்க பாருங்க, இந்த வாலிப ஸ்டேஜ்ல கர்த்தருக்காய் நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உள்ள போய் பார்த்தா தெரியுது, உள்ள ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. எனக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப பலப்படுத்தின ஒரு நாள் இருந்து ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்தின பகுதி. ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப பேசின பகுதி. நம்முடைய ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமே, என் கேள்வி, இந்த தீய பரலோகத்திலிருந்து ஆண்டவருக்கு அணைக்க முடியுமோ முடியாதா? செய்திருக்கலாம்ல. பரலோகத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பினாலே போதும். எத்தனை மடங்கு எரிஞ்சா என்ன? என் ஆண்டவர் அனுப்புற ஒரு காற்று அது போதும். என்னெல்லாமோ செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு இருக்கிற இடத்துல இருந்தே செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கிரியை செய்யாம இவங்க இருக்கிற தீக்குள்ள அவர் வந்து நிற்கிறார். நான் இந்த வேர்டை படிச்சுட்டு ஆண்டவர், நீங்க எதுக்கு ஆண்டவர் வந்தீங்க? நீங்க எவ்வளவு காரியத்துல அற்புதம் எப்படியெல்லாமோ செய்திருக்கலாம் இந்த இடத்துல ஒரு அற்புதம். ஆனா நீங்க அந்த நடுவில் அவங்க கூட வந்து நிக்கிறீங்களே ஆண்டவரே. அது ராஜா கண் பார்க்கிறது யாரையும் பார்க்குது, அவங்க 3 பேர் இல்ல, அவங்க கூட அவரும் நிக்கிறது. இப்படி ஒரு காட்சி, இப்படி ஒரு அற்புதம் எதுக்கு ஆண்டவரே நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை, அவன் யாருக்காக நின்னான் தெரியுமா? எனக்காக என் பிள்ளை நின்னா, அவனுக்காக நான் நிக்கிறத காண்பிப்பேன் அப்படின்னார். ஹல்லேலூயா. சில இடத்துல சில நபர்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக
உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நீ அந்த தப்புக்கு இணைஞ்சி போறியா, இல்லை அந்த தப்பு நடுவில் நீ அவருடையவன்கிறத காட்டுறியா? தானியேல் எடுத்த தீர்மானம் என்ன தீர்மானம்? என் சொந்த தேசத்துல மட்டும் இல்ல, நான் உலகத்துல எங்க போய் நின்னாலும் சொல்லும் நான் அவருடையவன் என்பது. சர்ச்சுக்குள்ள அவருடையவன் காட்டுறது ஈஸி, குடும்பத்துல நான் ஏசப்பா பிள்ளைன்னு காட்டுறது ஈஸி. இதே அடையாளம் நீ படிக்கிற இடத்துல காட்ட முடியுதா? நீ போகிற இடத்துல காட்ட முடியுதா? நீ நிக்கிற இடத்துல காட்ட முடியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது காட்டு. அப்படி நீ காட்டுறேன்னா ஹalleluya, உனக்கு ஜெயம் இந்த பூமியிலிருந்து அல்ல, பரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு இந்த ஒரு அடையாளத்தில் நிற்கிறது இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு வெக்கம் இல்ல, ஆராதிக்கிறது வெக்கம், பைபிள் தூக்கிட்டு போறது வெக்கம், ஆமா எங்கப்பா போற சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றது வெக்கம். ஹalleluya. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க, நான் ஆண்டவருக்காக ஆண்டவருடையவன்ங்கிறது காட்டுறதுல, ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறதுல உலகத்துக்கு முன்னாடி நான் வெட்கப்படுறேன்னா, இந்த வார்த்தையை நான் பாரமா சொல்றேன், கர்த்தர் என்னக்காகவும் வெட்கப்படுவார். பைபிள் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிற, என் நாமத்தை மனுஷர் முன்பாக அறிக்கையிட எவன் வெட்கப்படுகிறானோ அவன் பெயரை நான் பரலோகத்தில் சொல்றதுக்கு வெட்கப்படுவேன் அப்படின்னு வாரேன். ஹalleluya. பாபிலோன் தேசத்துல ராஜாக்கு கட்டளைக்கு கீழே தானியேல் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறான். நான் அவருடையவன், நான் அவருடையவன். நான் அவருடையவனாய் காண்பிக்கணும்னா முதல்ல நான் அவருடையவனாய் மாறணும். நான் அவருடையவனாய் மாறணும்னா எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு என்கவுண்டர் இருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவருடையவனாய் மாற முடியாது. நான் பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால அவருடையவனாய் மாற முடியாது. எப்பொழுது அவரோடு உள்ள சந்திப்பு எனக்கு உண்டாகுதோ அப்பொழுதுதான் நான் அவருடையவனாய் மாற முடியும். ஹalleluya. நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன். என் தகப்பனாரு சிலருக்கு தெரியும், பாஸ்டர் பி ஜாய்சன். அது வீட்டில் நான் 5வது பிள்ளை. பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால அல்ல நான் இன்னைக்கு மைக் எடுத்து பேசிட்டு இருக்கிறது. எனக்கு ஆண்டவருக்கு இடையே ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு. அது எப்போனா என்னுடைய காலேஜ் 3rd இயரில் ஒரு நாள் இரவு ஒரு ரோட் சைடு, அதாவது எங்கள் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ரோடு தெரு உண்டு, அந்த கேட் பக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை சந்திச்சார். என் நண்பன் கூட நான் வெளியில் போயிட்டு, அப்போ எங்கள் வீடு சர்ச்சில் மேலே சர்ச்சு கீழே வீடு, மேலே அப்போ பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருக்குது. நான் மைக்கெலாம் செட் பண்ணி கொடுப்பேன், மைக் செட் பண்ணுவேன், பாயெல்லாம் போடுறேன், அதெல்லாம் கிளியராக பண்ணிடுவேன். ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கே போயிடுவேன்னா வெளியே போயிடுவேன், மீட்டிங்கில் இருக்க மாட்டேன். ஆமாம், இப்படி எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தாங்க. அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நல்லா சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, அப்போ என் ஃப்ரெண்டு அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால், நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். பலமுறை வான் பண்ணி பார்த்துருக்குறான், இப்படியெல்லாம் போகாத, ஒரு ட்ராக் சரியில்லைன்னா. ஆனால் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறான். சொல்லும் போது சரிறா அப்படின்னு தட்டி விட்டுருவேன். ஆனால் அன்னைக்கு இரவு நான் பைக்கில் கொண்டு எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் விட்டுறா. அப்போ மீட்டிங் முடியலை, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வீட்டில் யாருமே கிடையாது. அந்த தெருவில் அப்படி நின்றுட்டு இருக்கிறேன். என்னை விட்டுட்டு அவன் கிளம்பும் போது திடீர்னு ஸ்டாப் பண்ணி, டேவிட் வெயிட் பண்ணு அப்படின்னா என்கிட்ட பேச தொடங்கினான். நிறைய காரியங்களை பேசிட்டு இருக்கிறான். பேச 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 எத்தனையோ முறை என்கிட்ட பேசி இருக்கிறான். ஆனால் அன்னைக்கெல்லாம் உடையாத என் உள்ளம் அந்த இரவுல உடஞ்சிச்சு பாருங்க. என்னை அறியாமலே எனக்குள்ள அப்படி கதறல் சவுத்தா வருது. எனக்கு ரோட்ல நின்று கத்தணும், எனக்கு அது தெரியல, ஆண்டவருடைய என்கவுண்டர்னு தெரியல. எப்படி அன்னைக்கு சவுல் அவன் நிருபங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிற வழியில ஒரு ஒளி வந்து சந்திச்சு அவன் நீ யார் என்று கேட்டாரோ, அதே போல ஒரு என்கவுண்டர் அந்த ராத்திரி அந்த ரோட்ல எனக்கு நடக்குது. எனக்கு கதறி அழணும். ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு தெரியும், எல்லா பக்கத்துல ஒரு எம்டினஸ் இருக்கு. ஆனா அது வெளியில யார்கிட்டே காட்டல. அந்த இடத்துல நான் கதறணும்னு இருக்கிறேன். ஆனா அவன் சொல்ல 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 எனக்கு ஒரு பக்கம் அழுக வருது. அழுதா ரோட் சைடு யாராவது பார்த்தாங்க, ஏதாவது கேட்பாங்கன்ட்டு அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு சரிடா நான் திருந்திரேடா அப்படின்னு சொல்லி அவன் கிளம்புறான் பாருங்க. கிளம்புறான், திரும்ப ஸ்டாப் பண்ணான். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி என்கிட்ட பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், டேவிட் தப்பா நினைச்சிடாத, நான் பேசல, யாரோ என்ன பேச வச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்பதான் உடஞ்சிச்சு இருதயம். அந்த ஒரு சந்திப்பு என் ரூம்குள்ள போனேன், முழங்கால் போட்டேன், கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அப்பா அம்மா மீட்டிங் முடிச்சு கீழே வந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த நாட்களில் என்ன நிமித்தம் ரொம்ப அழுதார்கள். எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, உன் ட்ராக்கை கிளியர் பண்ணு. கேட்கல. அன்னைக்கு இரவு ஆண்டவர் சந்திச்சார் பாருங்க.
அந்த சந்திப்பில் என் ட்ராக்கை கிளியர் பண்ணி எங்கள் அப்பா அம்மா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். சாரி அப்பா, சாரி அம்மா. அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா அழுதாங்க, வேதனை இல்லை, சந்தோஷத்தில். அன்னைக்கு துவங்கின ஓட்டம் பாருங்க, இன்னைக்கு வர கர்த்தர் ஜெயமா நிறுத்தி வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சந்திப்பு வருகிறது வரையிலும் என் லைஃப்ல இருந்த ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது. ஏன்னா நான் என் சாட்சி இப்போ சொல்ல போனால் அது ஒரு பெரிய சாட்சி, நான் அங்கே போகலை. ஏன்னா எனக்கு இது ஒரு பெரிய கொஸ்டின். எல்லாத்துலேயும் தோத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். சிஸ்டர் சொன்னாங்களே 12th 3 முறை தோத்தாங்க. இதே போல தான் நான் காலேஜில் அனுபவிச்சேன். ஒரே சப்ஜெக்ட் 4 செமஸ்டர் 6 செமஸ்டர் எழுதிட்டே இருந்தேன். கடைக்கு எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்க, நான் மட்டும் புரியல. அன்னைக்கு எனக்கு என்ன, படிக்காதவன் கூட அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவான். கிட்ட நிறைய அரியர்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு சப்ஜெக்ட் எனக்கு மறக்கவே முடியாது. அதாவது அந்த எங்க கிளாஸ்லயே ஒண்ணுமே படிப்பு வராதவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டான். எங்க மேம்லாம் என்ன 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க. ஏ, இந்த சப்ஜெக்ட் போய் நீ அரியர் போட்டிருக்க. நான் சொல்றேன் மேம், நான் படிச்சுதான் மேம் எழுதினேன், எனக்கு தெரியல மேம். ரீவேல்யூஷன் போட்டு பார்க்குறேன், கிடைக்காது. 4 அதாவது கிட்டத்தட்ட 6 செமஸ்டர்ல எழுதி பார்க்குறேன், கிடைக்கல. அந்த ஒரு நைட் ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு பாருங்க. அந்த செமஸ்டர்ல மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 6 + சொல்லலை, ஓகே, இத்தனை சப்ஜெக்ட்ஸையும் ஒரே அட்டெம்ப்ட்ல கர்த்தர் கிளியர் பண்ண கிருபை செஞ்சார். அன்னைக்கு ஜெயிக்க தொடங்கினவன் தான் இன்னைக்கு வரை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிறான். இதை யாரு லைஃப்ல நான் பார்த்து பேசிருக்கவன் அல்ல, அனுபவிச்சு பேசிட்டு இருக்கிறேன்பா. அவருடைய என்கவுண்டர் லைஃப்ல, இந்த என்கவுண்டர் வந்தாதான் அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்டியன் குடும்பத்துல பிறந்ததும் கர்த்தர் ஜெயிக்க வச்சுடுறோம் அப்படி கிடையாது. ஒரு பாஸ்டர் குடும்பத்துல பிறந்தது நோ. உனக்கும் ஆண்டவருக்கும் இடையுள்ள அந்த என்கவுண்டர் என்னைக்கு உண்டாகுதோ அன்றிலிருந்து கர்த்தர் உன்னை ஜெயமாய் நிறுத்த வைத்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த என்கவுண்டருக்காக தான் இப்படி ஒரு கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த என்கவுண்டர் சந்திப்பு, அந்த சந்திப்புக்கு பிறகு நீ யாருடையவனாய் நிற்கணும் தெரியுமா? அவருடையவனாய். பைபிள் ஒரு வார்த்தை அழகா இருக்குது பாருங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பது எல்லாம், இந்த வார்த்தைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவனால் பிறக்கிற இவன் என்று சொல்லல, தேவனால் பிறக்கிற இவள் என்று சொல்லல, தேவனால் பிறப்பது எல்லாம். நீ அவருடையவனாய் தேசத்தில் வாழ்வாயானால் பைபிள் சொல்லுகிறது நீ உலகத்தை ஜெயிப்ப. பிறப்பது எல்லாம். அவனுக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கணும் அவசியம் இல்ல, அவனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கணும் அவசியம் இல்ல, அவனுக்கு இவ்வளவு திறமை இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, யாரெல்லாம் கர்த்தர் எடுத்து ஜெயிக்க வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல எல்லாமே நன்மையா இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. தாவீதின் வாழ்க்கையில எல்லாமே ஜெயமா இருந்தது என்று பைபிள் காண்பிக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில என்னங்க நல்லதா இருந்துச்சு? குடும்பத்துல எல்லாரும் துணையா இருந்தாங்களா? இல்லையே. காட்டுக்குள்ள தனியா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் தாவீதே தன் சாட்சியை சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ள வல்லவரா இருக்கிறார். 7 பேர் நல்ல பொசிஷன்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும்போது ஒருவன் மட்டும் காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏன் இவருக்கு இப்படி ஒரு நல்ல 7 பேர் நல்ல ஜாப்ல இருக்காங்களா, அதுல ஒரு ஆள் கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியலையா? தம்பி ஏன்ப்பா இப்படி விட்டுருக்கீங்க? ஆமா, அட்லீஸ்ட் அவனை வீட்லயாவது உட்கார வைங்க, நாங்க பாத்துக்கிறோம், இப்படி சொல்லிருக்கலாம். ஒரு ஆள் கூட ரெக்கமெண்டேஷன் இல்ல. வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். ஆமா, எல்லாரும் அழைக்கப்பட்ட கூட்டத்துல தாவீதை அழைக்கவில்லை. ஏன்னா தாவீது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்படிப்பட்ட தாவீதின் வாழ்க்கை தான் பைபிள் சொல்லுகிறது, அவன் காரியம் எல்லாம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரையும் நல்ல நிலையில் வைத்த தகப்பன் இந்த தாவீதுக்கு ஒரு நல்ல நிலையை பார்த்திருக்கலாமே, செய்திருக்கலாமே. ஏதோ ஒரு விதத்துல தனியா காட்டுக்குள்ள கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து அனுப்புறாங்க. காட்டுக்குள்ள சின்ன பையன், அவனுக்கு என்ன ஆகும், எப்போ சிங்கம் வரும், கரடி வரும், இது பெற்றோருக்கு தெரியாதா, சகோதரர்களுக்கு தெரியாதா? ஆனா அவங்களுடைய எண்ணம் தாவீது அல்ல. ஆமே, தாவீது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. தாவீது ஒரு சங்கீதத்தில் இப்படி எழுதி வச்சிருக்கிறார், செத்தவனை போல மறக்கப்பட்டேன் அப்படின்றார். செத்தவனை போல மறக்கப்பட்டேன்னா, இப்போ ஒருத்தங்க மரிச்சு போறாங்கன்னா அவங்களுடைய நினைவு கொஞ்ச நாள் இருக்கும் பாருங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுடைய நினைவு கூட மொத்தமா மறந்துடும். இதே போலதான் தாவீது உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, நான் என் குடும்பத்தாரால் என் சகோதரர்களை செத்தவனை போல மறக்கப்பட்டேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு தெரியும், யார் என்னை மறந்தாலும் என் கர்த்தர் என்னை மறக்கவே மாட்டார்.
அவர் காரியத்தில் அவன் உறுதியா இருக்க. அவனை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்துகிறார். தேவனுடையவன் என்பதை காண்பிக்கிறார். தேவனுடையவன் என்பது, அதாவது ஏன் இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் வற்புறுத்துறேன்னா, சர்ச்சுக்குள்ள பாஸ்டர்ஸ் முன்னாடி, விசுவாசிகள் முன்னாடி நான் அவருடையவன் காட்டுறது அது ஈஸி, அது எல்லாரும் செஞ்சிடலாம். ஆனா மற்ற இடத்துல, ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலை பார்க்குற இடத்துல போகும்போது, உலகத்துக்கு முன்பாக போய் நிற்கும்போது, சில காரியங்கள் சில இடத்துல போய் நிற்கும்போது, அந்த இடத்துல நான் நிற்கிறேன் பாருங்க, அவருடையவனாய். இதை தான் கர்த்தர் பார்க்கிறார். தானியேல் தன்னை தேவனுடையவன் என்பதை காண்பித்தது தன் சொந்த தேசத்தில் அல்ல. பேதுரு இந்த காரியத்தில் தோற்று போகிறான், யூதாஸ் தோற்று போகிறான். ஹல்லேலூயா. ஆனா தானியேல் நிற்கிறான் பாருங்க, தானியேல் நிற்கிறான். தாவீதும் நிற்கிறார். தாவீதை பாருங்க, கோலியாத்துக்கு முன்பாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு நிற்கும் போது சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்து கொடுக்கிறான். ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இதை சொல்றேன். தன்னுடைய வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கும் போது தாவீது என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு போட்டு பழக்கம் இல்ல அப்படின்றான். அதை போட்டு கலத்தி வச்சுட்டு தனக்கு என்ன அடையாளமோ அதை எடுத்து தான் போறான். ஒரு கவனையும் ஒரு கல்லை எடுத்து தான் போறான். தனக்கு என்ன அடையாளம், இந்த அடையாளத்தோட தான் சத்துரு முன்னாடி போய் நிற்கிறான். அப்படி நின்ன தாவீது தோற்கவில்லை, அவன் ஜெயமாய் நின்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நிற்கிறவன் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன். எங்க போய் நின்னாலும் உன்னை பார்த்தா தெரியணும் நீ அவருடையவன் என்பது. எத்தனை பேர் சொல்ல நான் ஏசப்பாக்குரியவன் சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடையவன் என்கிற அடையாளம், அவருடையவன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும், அவருடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு உண்டாகும். அவருடையவன் என்கிறவன் பாவத்தில் விழமாட்டான். எல்லாரும் செய்கிறதை அவன் செய்ய மாட்டான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. இரண்டாவது தானியேலிடத்தில் வெளிப்பட்ட இரண்டாவது காரியம், தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சொன்னேன், தானியேலின் காரியம் ஜெயமா இருக்க காரணம் அவன் தேவனுடையவனாய் தன்னை காண்பிக்கிறான். இரண்டாவது தானியேலிடத்தில் வெளிப்பட்ட காரியம், எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு உள்ள பழக்கத்தை அவன் விட்டு விடவில்லை. தேவனோடு பழகுகிற அனுபவம், இது பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட பழக்கம். இது தானியேல் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தடைபடவே இல்லை. ஒரு ராஜாவின் கட்டளை இப்பொழுது தேசத்தில் பிறப்பிக்கப்படுகிறது. என்ன கட்டளைன்னா, 1 மாதத்திற்கு வேற எந்த தெய்வத்தை யாரும் வணங்க கூடாது, ஜெபிக்க கூடாது. இந்த கட்டளை அறிந்தும் பைபிள் அழகா தெளிவா சொல்லப்படுகிறது, அவன் எப்படி முன் செய்து வந்தபடியே அவன் வழக்கம் போல 3 முறை தேவனை நோக்கி, ஐயோ இப்படி கட்டளை இருக்குது, ஜன்னல்லாம் பூட்டுவோம், மறைஞ்சிருந்து ஜெபிப்போம். இல்ல 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 இல்ல. தானியேல் அந்த வார்த்தையை நான் சொல்லும் போது இப்படி சொல்ல விரும்புறேன், தானியேலுக்கு தேவனோடு உள்ள உறவை எதுவும் தடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு என் லைஃப்ல நஷ்டம் ஆகுதுன்னா, என் லைஃப்ல நான் ஜெயிக்கிறத எதிர்பார்க்கவே முடியாது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் எங்க என் லைஃப்ல நஷ்டம் ஆகுதோ அங்கதான் என் வாழ்க்கையில தோல்வி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த ரிலேஷன் இல்லவே இல்லை. சத்துரு இன்னைக்கு கை வச்சது, நீ சர்ச்சுக்கு வர்றதுல இல்ல, நீ சர்ச்சில் சில காரியத்தை செய்ய இதுல இல்ல, நீ ஆராதிக்கிறதுல இல்ல. எங்க கை வைக்கிறான் தெரியுமா? உன் பர்சனல் ரூம்ல நீ ஆண்டவரோடு பேசுறதுல தான் கை வைக்கிறான். சர்ச்சுக்கு வரத கை வைக்க மாட்டான், கூட்டத்தோடு உட்கார்றத கை வைக்க மாட்டான். நீ பர்சனல் ரூம்ல நீ கதவை பூட்டினதும், நீ கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட பேசினல, இந்த பழக்கம் இன்னைக்கு இருக்குதா? இந்த தானியேலை பாருங்க, தான் முன் செய்து அதாவது இந்த கட்டளை பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஊர்ல மட்டும் இப்படியெல்லாம் கட்டளை வந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆண்டவர் கேட்ட, ஏன் நீ ஜெபிக்கல? ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே,
ஊர் ஃபுல்லா இப்படிதான் கட்டளை பிறந்திருக்கு. தானியேலை பாருங்க, கட்டளை பிறந்தது தெரிந்தும். ஜீசஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த உறவு எங்க உன் லைஃப்ல நஷ்டம்? அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த அப்பாவோடு உள்ள உறவு உன் லைஃப்ல நஷ்டமாகுதுன்னா நீ தோக்க தொடங்கிட்டேன்னு அர்த்தம். தோக்க தொடங்கிட்டேன்னு அர்த்தம். இளைய குமாரன் லைஃப்ல எல்லாமே இழக்க ஸ்டார்ட் ஆனது எப்போ தெரியுமா? சொத்து வாங்குறதுல இல்ல, வாங்கிட்டு பிரிஞ்சான் பாருங்க. சொத்து எழுதும் போது அப்பா மூத்த குமாரனுக்கு சேர்த்துதான் எழுதுறார். ஆனா மூத்த குமாரனுக்கு எதுவும் நஷ்டமாகல. ஏன் நஷ்டமாகலன்னா இந்த உறவு கட்டாகல. இளைய குமாரனுக்கு எல்லாமே நஷ்டப்பட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசியில ஒண்ணுமே இல்ல. ரீசன் என்னன்னா, இப்ப பண்டி கூட்டத்தின் நடுவில் இருந்து குமாரன் சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்றார். எங்க அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கு நல்ல பிரியாணி டெய்லி. ஆனா நானும் இதை நான் இப்படி புரியும்படி சொல்றேன், பண்டிக்கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு அப்பா இருக்கிறான்னு சொல்ல தெரியுதே தவிர அப்பாவோடு இருக்க முடியல. ஆமா, எனக்கு அப்பா இருக்கிறாருன்னு சொல்றதல்ல பெருமை, நான் அப்பாவோடு இருக்கிறதான் பெருமை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, நான் எனக்கு ஏசப்பா இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். நான் கேட்கிற கேள்வி, நீ ஏசப்பாவோடு கூட இருக்கிறியா? ஹalleluya. இன்னைக்கு ஏசப்பா இருக்கிறார். எங்கயா இருக்கிறார் உன் லைஃப்ல? உனக்கு அவருக்கு எந்த சம்மதமே இல்லையே, உனக்கு அவருக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லையே. தானியேல் வாழ்க்கை இந்த கனெக்ஷன் மட்டும் கட்டாகல. சிங்க கெபிக்குள் இருந்தாலும் இந்த உறவில் இருந்தா பாருங்க, சிங்கம் அவனை சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எங்க நின்றாலும் இந்த உறவை நஷ்டப்படுத்த தானியேல் இடமே கொடுக்கல. தான் முன் செய்து வந்தபடி மூன்று வேளை இன்னைக்கு இந்த உறவுக்குள்ள ஒரு தேவ பிள்ளை நிக்கிறதே இன்னைக்கு பெரிய சவால். ஹalleluya. இன்னைக்கு நான் இந்த வார்த்தை பேசும்போது, இதுவரை உறவே நீங்கள் தேவனோடு வைக்காத கூட்டம் அல்ல, பல நாட்கள் உறவில் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. ஆமென். கடந்த வருஷத்துல பல இடத்துல இந்த சாட்சியை கர்த்தர் சொல்ல வச்சிருக்கிறார். இந்த உறவை எடுத்ததுனால இந்த சாட்சியை நான் பலனுக்காய் சொல்றேன், புதிதாக கேட்கிறவங்களுக்காக சொல்றேன். ஹalleluya. எனக்கு திருமணம் 2016 முடிஞ்சிச்சு. முடிஞ்சு 4 வருஷம் ஆண்டவர் பிள்ளைக்காய் காத்திருக்க வைத்தார். அந்த 4 வருஷத்துக்காக இன்னைக்கு தேங்க் பண்றேன். அந்த 4 வருஷத்துல தான் கர்த்தர் என்ன உருவாக்கினா, என்ன உருவாக்கி பிள்ளை உருவாக்கி தந்தார். ரைட்டா? 4 வருஷம் தாண்டி எனக்கு அழகான ஒரு பையன் பிறகுறான். அவன் பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். சி மேஜர். அவன் பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கிருபையினால இன்னைக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். போதும்னு சொல்ல வச்சுட்டார் ஆண்டவர். ஆனா ஃபர்ஸ்ட் என் பையன் பிறந்தது எனக்கு பயங்கர ஹாப்பின்னா பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவனுக்காக அழுதது. அந்த நாட்களில் தான் கர்த்தர் நிறைய பாடல்களை கொடுத்தார். அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த பாட்டெலாம் அவனுடைய பிறப்போட வந்தது. அப்போ அவன் பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். பிறக்கும் போதே ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டார், ஈசாக்குங்கிற வார்த்தை கொடுத்துட்டார், வாக்கு தத்துவத்துக்குள்ள. அப்போ பிறந்த உடனே அவன் பேர் ஐசக் போட்டாச்சு. அவன் பிறந்த உடனே என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவன் எப்போ வாய் திறந்து என்ன அப்பான்னு கூப்பிடுவான்னு கேட்கணும். ஏன்னா எனக்கு 4 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிள்ளைங்க உண்டு. அப்போ எங்கள் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா, அவள் என்னையும் என் ஒய்ஃபை எப்படி கூப்பிடுவான்னா சித்தப்பா டேடி அப்படின்னு கூப்பிடுவா. என்ன என் ஒய்ஃபை சித்தி மம்மி அப்படின்னு கூப்பிடுவான். அப்போ அதில் சித்தப்பா டேடின்னு வரும்போது நமக்கு ஒரு சென்டிமெண்ட் ஃபீல் ஆகுது. டேடி கூப்பிட்றாளே. இருந்தாலும் என்னதான் அவள் டேடின்னு கூப்பிட்டாலும் கூட என்ன ஆட் ஆகுது? சித்தப்பா ஆட் ஆகுது. அப்போ எனக்கு நான் வெயிட்டிங், எதுக்கு என்ன டேடின்னு கூப்பிட்றதுக்கு என் பிள்ளை வரணும் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணி இப்போ என் பையன் பிறந்துட்டான். என் பையன் பிறந்து இப்போ அவன் வளர தொடங்குறான். 6 மாதம் ஆகுது. 6 மாதத்துலேருந்து அவன் கிட்ட போய் படுத்துருப்பேன். டே அப்பா சொல்கிறான், டே அப்பா சொல்கிறான்னு படுத்துருவேன். 6 மாதம் பிள்ளைங்க அப்பா சொல்ல போகுது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவன் வாயில் அல்லேலூயான்னு வந்துட்டு, சர்ச்சில் வளர்றதுனால என்னமோ தெரியல, அல்லேலூயான்னு வந்துட்டு. அடுத்து அவன் வாயில் என்ன வந்துச்சு தெரியுமா? அம்மா. யாரை பார்த்தாலும் அம்மா, என்ன பார்த்தாலும் அம்மா, என் ஒய்ஃபை பார்த்தாலும் அம்மா, எங்கள் அம்மாவை பார்த்தாலும் அம்மா, யாரை கூப்பிடுறதுனால அம்மா. இப்படி அவன் எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுனால அது என் ஒய்ஃபு கொஞ்சம் கெத்தாயிட்டு. பார்த்தீங்களா, என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்ததுனால என் மேலே என்ன பாசம் அப்படின்ட்டு அவன் நம்மளை கொஞ்சம் உசுப்பேத்த. இப்போ நான் அதை ஃபீல் பண்ணல. ஏன்னா 6 months தான் தாண்டி இருக்குது. இப்போ 10 மாதம் ஆச்சு, 1 வயசு ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சு, 1.5 வயசு ஆயிடுச்சு.
1.25 வயசு ஆயிடுச்சு. இப்போ 2 வயசுக்கிட்ட நெருங்க போகுது. இதுக்கிடையில் நிறைய வார்த்தை சொல்லிட்டான். அம்மா சொல்லிட்டான், அல்லேலூயா சொல்லிட்டான், தாத்தா சொல்லிட்டான், பாட்டி சொல்லிட்டான், எல்லாம் சொல்லிட்டான். எது மட்டும் சொல்லலை? என்ன பல்லு காட்டி சிரிச்சு சொல்றேன் பத்தி, அப்பா மட்டும் சொல்லலை. எனக்கு இப்போ அது கொஞ்சம் ஃபீல் ஆக தொடங்கிட்டு, சே எல்லாம் சொல்றான், இந்த அப்பா சொல்றது டே எவ்வளோ கஷ்டமான வார்த்தைலாம் சொல்றேன். இந்த அப்பா சொல்றா, இந்த அம்மா சொல்லும் போது இம்மாவை எடுத்துட்டு இப்பா போடு இப்படியெல்லாம் டீச் பண்றேன். அவன் சொல்லவே இல்லை. கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, பட் யார்கிட்டையும் காட்டிக்கல. ப்ரேயர் மட்டும் பண்ணேன். அப்போ தான் எங்கள் சர்ச்சில் ஒரு யூத் மீட்டிங் நடக்குது. அந்த யூத் மீட்டிங்கில் ஆராதனை நடத்துகிறேன். ஆராதனை நடத்தும் போது இந்த பாட்டு பாடுறேன். அப்பா அப்பா மகனார் மகனார் அப்பா அப்பா மகன். இந்த பாட்டை பாடி வந்து வர்ஷிப் நடக்குது. ஆராதனை முடிஞ்சிச்சு, மீட்டிங் முடிஞ்சிச்சு. எல்லா பிள்ளைகளையும் ப்ரேயர்லாம் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு 3-4 மணி போல் என் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் மார்னிங் நடந்த அந்த யூத் மீட்டிங் லைவ் இருந்துச்சு. அந்த லைவை நான் போட்டு விடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து பாட்டு ஓடுது. அப்போ நானும் என் பையனும் எங்கள் அண்ணன் பொண்ணு 3 பேரும் பெட்டில் உட்கார்ந்துருக்குறோம். கைத்தட்டி அந்த பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து அவனும் கைத்தட்டுறான், நானும் கைத்தட்டுறேன். நான் எனக்கு தமிழில் பாடுறேன், அவனுக்கு லாங்குவேஜில் பாடிட்டு இருக்கிறான். இப்படி போயிட்டு இருந்தது. இந்த வர்ஷிப் டைம் வரும்போது நான் கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்காக போனேன். என் ஒய்ஃபும் கிச்சனில் தான் இருந்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த அப்பா சாங் வருது, ஆன்லைனில் போடுறது வருது. இப்போ என் வாய்ஸ் கேட்குது, ஸ்பீக்கரில் பாடுறது எனக்கு இங்கே கிச்சன் வர கேட்குது. என் வாய்ஸ் கேட்ட கூட்டத்தில் இன்னொரு கீச்சு வாய்ஸ் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இது என்னடா எனக்கு தெரியாம லைவ்ல எவனாவது மைக் எடுத்து பாடிட்டாரான்ட்டு நான் வேகமா ஓடி வந்து என் ரூம்ல அப்படி வாசல் நின்று எத்தி பார்க்குறேன். என் பிள்ளை பெட்ல முழங்கால் போட்டுட்டு 2 கையை வைத்து அப்பா இப்படின்னு பாடிட்டு இருந்தான். எனக்கு வந்த சந்தோஷம் இருக்குதே, எனக்கு கை ஓடல கால் ஓடல. எனக்கு அந்த பாட்டை நிறுத்தவே இல்லை, திருப்ப போட்டு அப்பா சொல்லு, நீ சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி பாட்டை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்பிவிடுற. ஐயா உங்க பாட்டுனால என் பிள்ளை என்ன பாட்டாயா இப்படி சொல்றேன். என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து காட்டுறேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்னைக்கு ஃபுல்லா நான் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே அப்படி துள்ளி குதிக்கிறேன். ஏன்னா என் பிள்ளை பிறந்த சந்தோஷத்தை விட என்ன அப்பான்னு கூப்பிட்ட சந்தோஷம். ஏன்னா 2 இயர்ஸ் வெயிட் பண்றேன். பிள்ளைக்காக 4 வருஷம் வெயிட் பண்ண வலியை விட அவன் பிறந்த பிறகு அப்பா சொல்லல என்ற வலி வந்து எனக்கு வந்து அது உண்மையிலே அது யார்கிட்டே நான் காட்டிக்கல. ஆனா எனக்கு இருந்த அன்னைக்கு ஈவினிங் ஆண்டவர் என்கிட்ட பேச தொடங்கினார். இந்த பிள்ளை உனக்கு எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டார். உன் பலத்துல பிறந்ததா இல்ல நான் உனக்கு கொடுத்ததா கேட்டார். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் ஒரு பிள்ளை கூட பிறக்காதுன்னாங்க, அதுல நீங்க கொடுத்த கிஃப்ட் ஆண்டவர் இது அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு கொடுத்த பிள்ளை அவன் வாய்ஸ்ல உன்னை அப்பான்னு கூப்பிடுறது 2 இயர்ஸ் லேட் ஆனது, டிலே ஆனதும் உனக்கு வலிக்குதுல்ல, உனக்கு அது வலிக்குதுல்ல, நீ என்கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. நீ என்கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, உன் சத்தத்தை கேட்க எவ்வளவு நாள் துடிக்கிறேன் தெரியுமா, நீ என்னை கூப்பிட மாட்டியான்னு கேட்டு ஏங்கிட்டு இருக்கிற தெரியுமா, எத்தனை நாள் ஆச்சு. அதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன்னு கிடையாது. நான் எதுக்கு ஜெபிப்பேன் தெரியுமா? ஆண்டவரே இன்னைக்கு மீட்டிங் போறேன், ஆண்டவரே என்ன செய்தி கொடுக்கணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் மீட்டிங் போறேன், என்ன வார்த்தை ஆண்டவரை பேசணும், தேவைக்காக கூப்பிடுவேன். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எதுக்கு தெரியுமா? தேவைக்காக தேடுகிறதை தாண்டி பழகிறதற்காக தேடிப்பார். உன்னை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்திட்டுருவார். இன்னைக்கு பழகிறதற்கு யாரும் வேணாம். எக்ஸாம் நெருங்குதா, ஆண்டவரே எக்ஸாம் வருதுப்பா, இன்னைக்கு பாஸ் பண்ணி விட்டுருங்கப்பா. எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவரை காணாது. அதுக்கப்புறம் என்னைக்கு வருவீங்க ரிசல்ட்டுக்கு? முந்தின நாள் பாஸ்டர் வந்து பார்ப்பாரு, என்ன இந்த பிள்ளை புதுசா சர்ச்சுக்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுது. ரீசன் என்ன? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அல்லது நாளைக்கு ரிசல்ட் இருக்கு, அல்லது நாளைக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. இன்னைக்கு ஒரு நெருக்கம் வந்தாதான், ஒரு தேவை வந்தாதான் எனக்கு தேவனை தேடுற இருதயம் வருதுன்னா எப்படி என்னால ஜெயிக்க முடியும்? இன்னைக்கு சிலருக்கு நெருக்கம் வந்தாதான் தேவனை தேடுற அனுபவமே வருது. ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. இதுக்காக நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் என் ஆண்டவர் பிள்ளைய 2 வருஷம் பிடிச்சு வச்சார். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த பிள்ளைங்க பிறந்து கொஞ்ச நாளே அப்பான்ட்டு, நீ 3வது பையன் வந்து அப்பா அப்பான்னு தான் சொல்லிட்டே இருக்கான், விடமாட்டான். அப்போ அப்பா சொல்ல வைக்கிறது ஆண்டவருக்கு அது விஷயம் இல்லை, அந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க
அன்னைக்கு தான் உணர்ந்துக்கிட்டேன், சாரி அப்பா. நீங்க பழகிறதுக்கு உட்கார்றீங்களா? தானியேல், ஆண்டவரே நாளைக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, அதனால இன்னைக்கு முன்னர் நோ, பழகிறதற்காக. மோசையை பார்த்தீங்கன்னா தெரியும், பழகிறதற்காக தான் மலைக்கு போய் உட்காருவார், தேவைக்காக அல்ல, தன் காரியம் சந்திக்கப்படுவதற்கு அல்ல. மோசே வாழ்ந்துருவார். மோசே மேல போய் 6 நாள் சும்மா தான் இருப்பார். ஃபர்ஸ்ட் 7வது நாள் தான் கத்த சத்தமே கொடுப்பார், மோசே அப்படின்னுவார். அப்ப இந்த 6 நாள் என்னங்க செஞ்சிருப்பாரு? சும்மா முகம் பார்த்திருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு ரிலேஷன், இந்த ஒரு உறவு இன்னைக்கு என் லைஃப்ல உண்டாகுமானால், எந்த ராஜ்யபார காலமானாலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர வல்லவரா இருக்கிறார். கட்டளை இருந்தா என்ன, இல்லாட்டா எனக்கு என்ன? இப்படி நான் உறவுக்குள்ள இருந்தா யார் எனக்கு என்ன தீங்கு செய்தால் என்ன, எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது சொல்ற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இந்த உறவை விட்டு பிரிக்காதபடி காத்துக்கொள் உன்னை. ஆமென். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில, பெரியவர்களுக்கும் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு சத்துரு கை வைக்கிறது இந்த உறவுக்குள்ளதான். the personal relationship with God, ஆண்டவரோடு இந்த personal relationship இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். கூட்டத்தோடு ஆராதிப்போம், இது பார்க்கும்போது பயங்கரமா தெரியும் மற்றவர்களுக்கு. இது அல்ல, என் தனிப்பட்ட அறையில் நான் தனிமையா இருக்கும்போது என் ஆண்டவர் கிட்ட நான் எவ்வளவு தூரம் பழகுறேன், நான் பேசுறேன். இந்த உறவு இல்லாமல் கர்த்தர் என்ன உயர்த்துவாரான்னு கேட்டா அது எனக்கு கேள்வி. பேதுரு என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் தெரிந்த வார்த்தை, ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இரு. அவர் உயர்த்துனா நீ கைக்குள்ளதான் இருக்கணும். கைக்குள்ள இருக்கிறதே நான் இந்த உறவோட சேர்த்து சொல்றேன். கைக்குள்ள இருக்கிறது என்னென்ன, இந்த உறவுல நீ ஸ்டடியா இருன்றார். உன் பர்சனலா நீ ஆண்டவரோடு உள்ள இந்த உறவுல நீ ஸ்டடியா இரு. ஒரு நாள் வரும்போது அந்த கரம் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். ஹalleluya. ஒரு குயவன் ஒரு மண்ணை வணையணும்னா அந்த மண்ணு திரிகையில மட்டும் இருந்தா போதாது. திரிகையில இருந்து மட்டும் சுத்திட்டே இருந்தா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. திரிகையில சுத்துற மண்ணு அது பாத்திரமா வணையணும்னா அந்த மண்ணுக்கு மேல ஒருத்தர் கை படணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வேற எந்த கை பட்டாலும் அது பாத்திரமாகாது. குயவன் கை பட்டா மட்டும்தான் பாத்திரமாகும். அதே போலதான் அவர் கைக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் ஜெயமாய் மாறிக்கொண்டே இருக்கும். இல்ல நான் மண்ணு, நான் திரிகையில இருக்கிறேன், நானே சுத்தி அப்படின்னா சுத்திட்டே தான் இருக்கணும். அந்த சுத்திர மண்ணு அது ஒரு பாத்திரமாய் அது வணையப்பட வேண்டும் என்றால் குயவன் கை அந்த மண் மேல தொடணும். அதான் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த மண்ணுக்கு மேல தொட்டாதான். ஹalleluya. தாவீது ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை ஜெயமாய் வீழ்த்தினார்ல. இந்த கல்லை எடுத்து வீழ்த்தினது எப்படி வீழ்த்தினார் தெரியுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம். இந்த உறவை எடுத்ததுனால இந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை முறியடிக்க போகும்போது 40வது வசனத்தை வாசியுங்கள். 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அடப்பையிலே போட்டு பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையில் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போகும்போது திரும்ப கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள் 48வது வசனம். தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்த. ஒரு கல்லு எரிஞ்சி ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் கீழே விழுறானா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம கல் எரிஞ்ச இந்த மரத்தில் இருக்க மாங்காவே விழாது. அப்படி இருக்கும்போது சரியான ஒரு கல்லை எடுத்து, எங்க எத்தனை கல்லெறி நம்ம ஸ்கூல்ல வாங்கியிருக்கோங்க? யாராவது செத்து இருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி? ஆனா இந்த ஒரு கல்லுல ஒரு பெரிய ஜெய் வரத பார்த்தாலே சேனையை கலங்கி பின்னாடி ஓடு.
ஆனா இந்த ஒரு கல்லுல இவன் இப்படி விழுறானா, அது எப்படி சாத்தியமாகும்? இதுக்காக தாவீது செய்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. நான் இந்த உறவு எடுத்ததுனால நான் சொல்றேன். அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது தன் அடைப்பையில, அதுக்கு முன்னாடி ஆற்றங்கரையில போய் 5 கற்களை எடுத்து எங்க போடுறார்னா அடைப்பையில போடுறார். தாவீது கவனி எறிகிறதுல எக்ஸ்பர்ட். ஏன்னா காட்டுக்குள்ள அது பழகிட்டார். அப்படி இருக்கிற தாவீது அவன் எதிராய் வரும்போதே, ஓடிட்டு இருக்கும் போதே ஒரு கல்லை கீழே எடுத்து அடிச்சிருக்க வேண்டியதானே. அப்படி அடிச்சா படாதா? பட்டிருக்கும். ஆனா தாவீது அப்படி செய்யல. ஒரு கல்லை எடுத்து ஒரு ஜெயம் வர்றதுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஆற்றில் இருக்கிற கல்லை எடுத்து முதல்ல தன் அடப்பைக்குள்ள போடுறான். என்ன இந்த அடப்பைக்குள்ள போடுற அனுபவம்? இந்த அடப்பை எங்கேயோ இருக்காது, தாவீதோடு கூட ஒட்டியே இருக்கும். தாவீதோடு, இது மெய்ப்பனுடைய வஸ்திரத்தோடு ஒட்டி இருக்கிறது இந்த அடப்பை. இந்த 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 பை எப்பவுமே தாவீதோடு கூட உறவுலையே இருந்துட்டே இருக்கும். இப்ப எடுத்த இந்த கல்லை தாவீது என்ன கொண்டு வரான்னா தன்னுடைய உறவுக்குள்ள கொண்டு வரா. உறவுக்குள்ள கொண்டு இந்த உறவுக்குள் வைக்கப்பட்ட இந்த கல் இப்ப பெலிஸ்தியரை நோக்கி ஓடும் போது தாவீது திரும்ப ஆத்துல இருக்கிற கல்லுக்கு போகல, உறவுல இருக்கிற கல்லுக்கு தான் கை போகுது. ஹல்லேலூயா. அதுதான் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. அவர் எங்க தேடுவார் தெரியுமா? உறவுல யார் இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் எடுத்து கரத்தில் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆற்றில் இருக்கிற எங்கேயோ கிடக்கிற கல்ல கர்த்தர் கை வைக்க மாட்டார். உறவில் இருக்கிற கல்லு தான் ஒரு நாள் உயர்த்தப்படும். நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்கேயோ இருப்பேன், எனக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இருக்காது. வருஷத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவேன், அல்லது வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வருவேன், அல்லது இப்படிப்பட்ட ஏதோ ஸ்பெஷல் கூட்டத்தில் மட்டும் உட்கார்ந்துட்டு போவேன். என்ன கர்த்தர் உயர்த்துவார், என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரான்னு கேட்டா அதுக்கு எனக்கு கேரண்டி கிடையாது. ஆனா உறவிலே ஒருவன் இருப்பானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்த ஒரு நாள் வைத்திருக்கிறார். கர்த்தர் அவனை உயர்த்துவார். பைக்குள்ள இருக்கிற கல்லையை உயர்த்துவார்னா கைக்குள்ள இருக்கிற பிள்ளையை உயர்த்த மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டத்துக்குள்ள இருந்த அப்பத்தை கர்த்தர் 3வது நாள் எடுத்து உயர்த்தினார்னா ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்துவார். உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் தேவனுடையவனாய் காண்பிக்கிறது மட்டுமல்ல, தேவனோடு உள்ள பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது 2 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம். தானியேல் 2வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனை ஸ்தோத்திரித்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாபிலோனிலே அநேகர் தானியேலை சுற்றி இருந்தார்கள். ஆனால் தானியேல் இந்த ஒரு ஃபெலோஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் வைத்தார். அது என்ன ஃபெலோஷிப்னா தேவ பிள்ளைகளோடு, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு உள்ள ஃபெலோஷிப். அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தையை அன்பா சொல்றேன். வாழ்க்கையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆனா உன் லைஃப்ல ஃபெலோஷிப்ங்கிறது யாரோடு நீ வைத்திருக்கிறாய் என்பது ரொம்ப 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 முக்கியம். உன் ஃபியூச்சர்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன் ஃபியூச்சர் கர்த்தரால் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய ஃபெலோஷிப் ஐக்கியம் என்பது யாரோட கூட அல்ல, ஜெபிக்கிறவர்களோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆமே. எனவேதான் நீங்க போகிற சர்ச்சில், இங்க நிறைய சர்ச் போற பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க, நீங்க போகிற சர்ச்சில் ஜெபிக்கிறவர்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு உங்களை ஸ்பிரிச்சுவலா வழி நடத்துகிற ஒரு நல்ல ஒரு மென்டர் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது அதிகமாக உங்களுடைய சபை போதகரா இருக்கலாம், அல்லது ஒரு யூத் லீடரா இருக்கலாம். கண்டிப்பா உங்களை வழி நடத்த நீங்க விட்டு கொடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம், ஆமென், கர்த்தர் அவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து பலப்படுத்துவார், ஆலோசனை தந்து பலப்படுத்துவார். தானியேலை பாருங்க, இருக்கிறது பாபிலோன்ல. இன்னும் சொல்ல போனா தானியேல் மற்றவர்களை விட இன்னும் அடுத்த ஒரு ஸ்தானத்துல தான் ஆண்டவர் அவனை வைத்திருக்கிறார். அப்படி இருந்த பிறகும் தன்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெறுவதற்காக தானியேல் எல்லாரிடத்திலும் போய் நிற்காமல் தனக்கு இருக்கிற அந்த ஐக்கியமாய்
அதாவது ஜெபிக்கிற ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஜெப ஐக்கியத்தில் தன்னை ஈடுபடுத்தின போது அந்த இரவில் மறைபொருள் அவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. அவனை கத்தனது காரியத்தில் ஜெயமாய் நிறுத்துகிறார். இந்த பிரேயர் ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நீங்க உங்க சர்ச்சில் வாலிபர் கூட்டம் நடக்கும்னா அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். நல்ல ஜெபிக்கிறவர்களோட ஐக்கியம் வைங்க. இந்த ஐக்கியம் எதற்காக என்றால் உன் இஷ்டம் போல ஏதோ ஒன்று பேசுறதற்காக அல்ல, உலக காரியத்தை பேசுறதற்காக அல்ல, தேவனுக்கு அடுத்த காரியத்தை பேசுறதற்கும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் வளர்கிறதற்கும் ஜெப உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. சில இடத்துல நீங்க கொஞ்சம் வீக் ஆகுறீங்கன்னா அந்த ஃபெலோஷிப் உங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் உங்களை கர்த்தர் பலப்படுத்தி எழுப்பி நிறுத்துவார். இது எல்லாருக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, ஆமை மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நல்ல ஒரு ஐக்கியத்தில். அதனாலதான் ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறாராம்? சபையில கொண்டு வந்து சேர்க்கிறார். எதுக்கு? ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே பரலோகத்துக்கு சேர்க்க வேண்டியதுதானே. கர்த்தர் அப்படி சேர்க்கவில்லை. இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாள் வரையிலும் ஜெயமாய் நிற்க தேவ ஆலோசனையில் நடப்பதற்காக கர்த்தர் சில ஐக்கியத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அதே போலதான் வாலிபர்கள் நல்ல ஒரு ஜெப ஐக்கியத்தில் இருக்கணும். உங்க கூட சூழ்ந்து இருக்கிறவர்கள் உலகத்திற்குரியவர்களா இல்லாதபடி உன்னதத்திற்குரியவர்களா இருப்பார்களானால் உன்னை எந்த காரியத்தில் சத்துரு வீழ்த்த கர்த்தர் விட மாட்டார். ஆமென். தானியேல் பாபிலோன் அநேகர் பழகி இருப்பார்கள். அந்த நேரத்தில் தானியேல் இப்போ ஒரு ஸ்தானத்துல போகும்போது கூட எத்தனையோ பேர் அவனுக்கு கூட இருந்திருப்பார்கள். ஆனா தானியேல் எதுல போக்கஸா இருக்கிறான்னு, தான் கூட யார் ஐக்கியமா இருக்கணும், என் லைஃப்ல யார் ஐக்கியமா இருக்கணும். என் கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் கிருபையினால நிறைய நண்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனை அறியாத அநேக நண்பர்களா இருக்கிறார். ஆனா ஃபெலோஷிப், யாரோடு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றேன், ஹalleluya, என்ன காரியத்தை நான் ரொம்ப பேசுறதுக்கு இடம் கொடுக்கிறேன் என் லைஃப்ல, இது ரொம்ப 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 முக்கியம். எனக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் இருக்கிறார்களா, ஜெபிக்கிற ஐக்கியமுடையவர்கள் இருக்கிறார்களா, இதெல்லாம் ரொம்ப கவனம். இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் நிறுத்துவார். எஸ்தரை பாத்தீங்கன்னா தெரியும், ஹalleluya, அவள் ராஜ சமூகத்தில் அழைக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு இடத்துல வைக்கப்படுகிறாள். அந்த இடத்துல அவ யாரை சம்பாதிக்கிறான்னா ஜெபிக்கிற தாதிமார்களை சம்பாதிக்கிறான். ஒரு சிச்சுவேஷன் வந்த போது ஆமா மொர்தெகாய் சொல்லி அனுப்புறா, ஆமா இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு ஆமா வேறொரு வழி வந்துடும், ஆனா உனக்கும் குடும்பத்துக்கு கஷ்ட காலம் சொன்னதும் ஆமா எல்லாரும் உபவாசம் கூற சொல்லிட்டு பைபிள் சொல்லுகிறது அவள் தன் தாதிமார்களோட. அப்ப அந்த இடத்துல அவ யாருடைய ஐக்கியத்தை ரொம்ப சேகரிக்கிறானா, இந்த ஜெபிக்கிறவளுடைய ஐக்கியம். இந்த ஐக்கியத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? சட்டத்தை மீறி போன பிறகு கூட ராஜா கண்கள் தயவு கிடைக்குது. போய் நிற்கிற காரியத்தில் ஜெயம் கிடைக்குது. இந்த ஜெயம் கிடைப்பதற்கு தான் எஸ்தர் தனியாய் நின்றதினால் மாத்திரமல்ல, அவளோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஃபெலோஷிப். இது கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தேவை. சில இடத்துல நீங்க தனியா நின்று ஃபேஸ் பண்ண முடியாத இடத்துலலாம் இந்த ஐக்கியத்துடைய ஜெபம் உங்க லைஃப்ல அநேக ஜெயத்தை கர்த்தர் கொண்டு வர வைத்துக் கொண்டே இருப்பா. கர்த்தர் உங்களை அப்படி பலப்படுத்துவாராக. எனவே இதுவரை இந்த யூத் மீட்டிங்க்கு போகாதவர்கள், இந்த ஐக்கியத்தில் இல்லாத பிள்ளைகள்லாம் நீங்க உங்க சர்ச்சில் போய் நல்ல ஒரு ஐக்கியத்தில் அந்த ஃபெலோஷிப்ல கலந்து கொள்ளுங்கள். ஜெபிக்க உங்களுக்கு தெரியும், ஆமே இந்த அக்கா கூட நம்ம கொஞ்சம் சேர்ந்து நடந்தா அவங்க ஜெபிக்கிறவங்க, நம்ம லைஃபும் அதுல கட்டப்படும். அப்படிப்பட்டவங்களோட நல்ல ஐக்கியத்தில் இருங்க. உங்க ஜெப காரியங்களை அவங்கள்ட்ட சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லணும்ல, உங்க ஜெப காரியங்களை அவங்கள்ட்ட சொல்லுங்க. எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அக்கா, எனக்காக ஜெபிச்சுக்கோங்கண்ணே. உங்க பாஸ்டர்ட்ட போய் சொல்லுங்க. இந்த ஐக்கிய சர்ச்சுக்கு அடுத்த காரியத்துல உங்க லைஃப் அதிகமா ஈடுபடுத்தி பாருங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமே, தேவனுடையவனாய் காண்பிக்கிறான். ஹalleluya, தேவனோடு பழகுகிறார், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தில் இருக்கிறார். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். மேற்பட்டவனாயிருந்தான், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ராஜா தானியேலை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறார். எப்படி இந்த தானியேலால இதெல்லாம் செய்ய முடியும், எப்படி தானியேல் வாழ்க்கையில எல்லாமே ஜெயமா இருக்குதுன்னு ராஜா இருந்து ஆராயும் போது தானியேல் வாழ்க்கையை கண்டு ராஜா சொல்லுகிற ராஜா அறிந்து கொண்ட ஒரு காரியம், தானியேல் தன் வாழ்க்கையை தானாய் நடத்தவில்லை, தானியேல் தேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுக்குள் விசேஷித்த ஆவி.
அவன் வாழ்க்கை இவ்வளோ ஜெயமா இருக்க காரணம், இத்தனை தீர்மானத்தின் நடுவிலும் அவன் முகம் வெட்கப்பட்டு போகாமல் இன்னைக்கு பிரகாசமா இருக்க காரணம். ஆமென். இவ்வளவு பேருக்கு தெரியாத மறைப்பொருள்கள் இன்றும் அவனுக்கு வெளிப்படுத்த காரணம். இவ்வளவு காரியத்தின் நடுவிலும் இன்னும் தானியேல் ஜெயமாய் நிற்க காரணம், ராஜா கண்டு அறிந்து கொள்ளுகிறான், இது அவனுடைய பலன் அல்ல, இது அவனுக்குள் இருக்கிறவருடைய பலத்தினால். ஹல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியை பெற்றவர்களா, எவர்கள் தேவ புத்திரரா இருக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப என் வாழ்க்கை ஜெயமாய் மாறுவதற்கு அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம், நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகள் இந்த பூமியில ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையும் கானான் வரை போகிறதற்கு நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல். நீங்க பாத்தீங்கன்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்ததுமே அதுவரை கர்த்தர் மோசேயை தான் முன்னாடி நிறுத்துவார், மோசே தான் எல்லாமே செய்வார். ஜனங்கள் மோசேயை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எகிப்துக்குள்ள. ஆனா எகிப்திலிருந்து வெளியில வந்ததுமே ஜனங்கள் வனாந்தரத்தை எல்லாம் முதலாவது பார்த்தது. ஜனங்கள் பார்க்கிறது எதை பார்க்கிறாங்கன்னா, மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறதை கண்டார்கள். ஆமா, இதைதான் 1 கொரிந்தியர் 10 எடுக்க வேண்டாம், 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட அவர்களை கர்த்தர் மேகத்திற்கு கீழாக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் அவர்களை ஞானஸ்நானம் பண்ணினார், மோசேயை கொண்டு ஞானஸ்நானம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்ல, பரிசுத்த ஆவியின் நிழலாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அடுத்து எதனால நடத்தப்படணும்னு ஆவியானவர் அங்க காட்டி தருகிறார் என்றால், அது மோசையால் அல்ல, சுயத்தால் அல்ல, பலத்தால் அல்ல, ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் போகிற பாதையில ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நடத்துதலுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? சமுத்திரம் அவர்களை தடுக்க முடியவில்லை, மாரா அவர்களை தடுக்க முடியவில்லை, யோர்தான் அவர்களை தடுக்க முடியவில்லை, எரிகோ அவர்களை தடுக்க முடியவில்லை, எந்த சத்துருவும் அவர்களை தடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஜெயமாய் நடத்தி கொண்டே போனார். அப்ப தேவ புத்திரர்கள் எனப்படுகிறவர்கள் தேவாவினால் நடத்தப்படணும். அதுதான் ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். தானியேல் இவ்வளவு ஜெயமாய் நிற்க ரீசன், ராஜா பார்த்து சொல்றார், இது அவன் நடக்கல, அவனுக்குள் ஒருவர் அவனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானுடைய நடத்துதல் இது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அலைந்து சாமுவேலிடத்தில் வந்தவன் தான் சவுல். அலைந்து திரிந்து, ஹல்லேலூயா, அலைந்து திரிந்தவனா சாமுவேலிடத்தில் வரும்போது சவுல் எப்படிதான் வர்றா தெரியுமா? அலைந்து ஒன்றும் கிடையாமல் தோற்று வெட்கப்பட்டு திரும்பி வீட்டுக்கு போலான் இருக்கும் போதுதான் கூட வந்தவன் சொல்றான், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அப்படிதான் வர்றான். சாமுவேலிடத்தில் வரும்போது எதுவுமே கையில கிடையாது. இவன் காணிக்கை கூட அவன்கிட்ட கடன் வாங்கி தான் சாமுவேலிடம் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் வந்தவன் இப்பொழுது திரும்பி சாமுவேலிடத்திலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டான் தெரியுமா? அபிஷேகத்தோட புறப்பட்டான். இந்த அபிஷேகத்தோடு புறப்பட்ட இந்த சவுல் பிற்பாடு அலையவில்லை, அவன் ஆளுகிறவனாய் புறப்பட்டான். போகும்போது எது காணாம போச்சுதோ அது கிடைச்சதுங்கிற செய்தி வருது. அது மட்டுமல்ல, ஜனங்கள் நடுவில் கர்த்தர் அவனை ராஜாவாய் ஆளும்படி நிறுத்துகிறார். இப்படி ஒரு மேன்மை, இப்படி ஒரு மகிமை, இப்படி ஒரு ஜெயம் சவுலே உனக்கு எதனால கிடைச்சதுன்னு கேட்டா சவுல் சொல்லுவார், இது என் பலத்துல வந்ததல்ல, இது பராக்கிரமத்துல வந்ததல்ல, என் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தினால் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஆமென். தாவீதுட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவார், இது என் பலத்தில் வந்ததல்ல, இது என் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தினால வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம், தேவ ஆவி உனக்குள் நடத்தப்படுமானா நீ எந்த இடத்திலும் தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். காரணம், ஆவியானுடைய ஒரு கிரி என்ன தெரியுமா? நுகத்தடிகளை முறிக்கிறவர். ஆமென். ஆவியானுடைய நடத்துதல் நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம மேல நுகத்தடி ஏறாது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. தானியேல் காரியம் ஜெயமா இருக்க காரணம், ராஜா சொல்கிறான் அவன் விசேஷித்த ஆவியுடையவன். ராஜாக்கு தெரியுது, சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியுது, தானியேலுக்கும் தெரியும்
என்ன தெரியும்? நான் நடந்தா எனக்கு ஜெயம் கிடைக்காது, அவரால் நடத்தப்பட்டா எனக்கு ஜெயம் கிடைக்கும். எனவே தான் கர்த்தர் சொன்னார், ஆமென், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பேதுருவையும் பாருங்க, ஆமென், ஸ்திரீக்கு முன்பாக கூட நிற்க முடியாமல் தோற்று வந்த அதே பேதுரு பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக மேல் வீட்டறையில காத்து அந்த வல்லமையை தரித்து கொண்ட போது அதே நாளில் 3000 பேருக்கு முன்பாக கர்த்தருக்காய் நின்றான். அவன் நிமித்தம் 3000 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். 3 முறை மறுதளித்தவன் இப்பொழுது 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறான். இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு ஜெயம். பேதுருவே, ஒரு ஸ்திரீக்கு முன்னாடி நீ நின்று இயேசுவை சொல்றதுக்கு வெட்கப்பட்டிய பேதுருவே, இப்ப எப்படி உனக்கு இத்தனை ஜனங்கள் நடுவுல உனக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுதுன்னா பேதுரு சொல்லுவார், இது என் பலன் அல்ல, இது பரிசுத்த ஆவியின் கிருபையினால. அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களை தோற்று போக விட மாட்டார். 4 காரியத்தை சொன்னேன். தேவனுடையவனாய் காண்பி, தேவனோடு பழகு, தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்தில் இரு, எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவனால் நடத்தப்பட. கர்த்தர் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படி உங்க லைஃபை விட்டு கொடுங்க. தானியேலுக்கு காரியம் ஜெயமாய் இருந்தது போல கர்த்தர் உங்க காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார்.